ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து ரிலாக்ஸ்டாக வீடியோ பாருங்கள். இது குட்டிமாவோட கதை கேட்கும் நேரம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பக்கத்தில் லிஃப்ட்ல இருந்து அப்படியே ஒரு ஷூ வெளியே வரும். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் அதை எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. ஹீரோயின் அங்கே வந்து ஓடி வந்துருவாங்க. திருப்பி அவன் வந்து துரத்திட்டு வர்றதுக்கு நடுவில் இன்பிட்வீன் கேப்பில் ஹீரோ அந்த ஷூ ஆட்டை போட்டு கொண்டு வந்து அவரே வந்து அவர் கையால் ஹீரோயினை போட்டு விட்டுட்டு வா இங்கேருந்து போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுவார். இப்போ ஹீரோயினை இழுத்துட்டு போயிட்டு அங்கே ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம சூச்சு இருக்காங்க இல்லையா, ஹீரோட ஃப்ரெண்டு, அவங்க அப்பா வந்து அந்த பார்ட்டியில் இருக்க எல்லாருக்கிட்டையும் என் பொண்ணோட பர்த்டேவை நான் மிஸ் பண்ணிட்டேன், பட் அதுக்கு இப்போ நான் அவருக்கு ஒரு ப்ரெசன்ட் கொடுக்க போகிறேன், அந்த ப்ரெசன்ட் இதோ அப்படின்னு சொல்லி கை நீட்டுவாங்க. அங்கே பார்த்தா அப்படியே ஸ்க்ரீன் வந்து லைட்டாக விலகும். ஓப்பன் பண்ணுவாங்க, பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு ஓகே இப்போ நம்ம பக்கம் தான் வரப்போகிறாங்க, இங்கே இருக்க ஸ்க்ரீன் எடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் இப்போ நான் பண்ணுறது உன்னுடைய சேஃப்டிக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிஸ் பண்ணுவார். அண்ட் அதை முடிச்சுட்டு நான் இந்த பார்ட்டியை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல நான் எல்லாருக்கிட்டையும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறேன், ஷீ இஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவார். அதே ஹீரோயின் ஷாக்காக திரும்பி வைப்பாங்க. அதுக்கு மேலே சூச்சு பயங்கர ஷாக்கு அண்ட் அப்செட் கூட. இப்போ வந்து அன்னைக்கு நைட்டே ஹீரோ வீட்டில் தான் ஹீரோயின் ஸ்டே பண்ணுவாங்க. 2 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. ஹீரோ வந்து எதனால் இவங்க இங்கே வந்திருக்காங்கன்றதுலாம் கண்டுபிடிச்சிட்டார் இல்லையா, அதெல்லாம் 2 பேரும் ஓப்பனாகவே பேசிடுவாங்க. அவங்க அப்பாடைய டெத்துக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் அதெல்லாமே. ஸோ நான் அன்னைக்கு வந்து உங்கள் அப்பாவை சாகடிக்கல, எனக்கு அந்த விஷயம் உங்கள் அப்பா சூசைட் பண்ணிக்க போகிறாருன்றது தெரிஞ்சு நான் மேலே போனேன், பட் நான் ரொம்ப லேட்டாக போயிட்டேன், அதுக்குள்ளே உங்கள் அப்பா இறந்துட்டாரு அப்படின்றத தான் சொல்லுவார். உங்கள் அப்பாவை என்னால் காப்பாற்ற முடியல, அது மட்டும் இல்லாமல் எனக்கு அது டெய்லி நைட்டு கனவுல வந்து நான் ரொம்ப அப்செட் ஆவேன், இதனால் ஃபீல் பண்ணுறது நீ மட்டும் இல்லை நானும் தான் அப்படின்னு சொல்லுவார். சரி அப்போ அந்த கான்ட்ராக்ட் என்ன, எங்கள் அப்பாவோட மெயிலில் நான் படித்தேன், திடீர்னு அந்த கான்ட்ராக்ட் எப்படி 1% இருந்தது 10% மாறுச்சு அப்படின்னு சொல்லி ஏதோ பேசுகிறாங்க, அது எனக்கும் தெரியல, நானும் அதை தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன், கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்லுவார். சரி ஓகே நானும் தான் அதில் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அந்த ஆஃபீஸ்லேயே ஹீரோவை மட்டும் தான் அவங்க நம்புவாங்க, பட் ஸ்டில் ஹீரோ மேலே டவுட்டும் இருக்குது. அதையும் அவங்க சொல்லிட்டாங்க, இன்னையும் நான் சஸ்பெக்ட் பண்ணுறேன், எனக்கு முழுசாக கிளியர் ஆகுற வரைக்கும் யாரையும் முழுசாக நம்ப போகிறது கிடையாது, பட் அந்த ஆஃபீஸில் நான் அதிகமாக நம்புறதுலாம் உண்மை தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அண்ட் அட் த சேம் டைம் இதுக்கப்புறமா அவங்க ஆஃபீஸில் வந்து எல்லார் மணியும் நடிக்க வேண்டியது வரும். ஏன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் லவ்வர்ஸ் அப்படின்றத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, ஸோ அங்கே எல்லார் மணியும் நடிக்க வேண்டியது வரும். அங்கே போனோடனே எல்லாரும் சுற்றி வச்சு கேள்வி கேட்பாங்க, எப்படி இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு. அட் த சேம் டைம் அந்த அங்கிளோட சைடு இருக்கா பார்த்தியா, அவளும் வந்து இங்கே கேட்டுட்ருப்பாள். இங்கே வந்து இவ வந்து உங்கள் லவ் ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்பா. அங்கே அங்கிள் ஹீரோ கூப்பிட்டு கேட்டுட்ருப்பாப்புல. ஸோ 2 பேருமே அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி மவுண்டைன் கிளைம்பிங்கில் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா, அந்த மொமெண்ட்டை தான் சொல்லுவாங்க. 2 பேரும் ஒரே மாதிரியே பேசுவாங்க. சொல்லி முடிச்சுட்டு ஹீரோ அந்த சூச்சு பார்க்க போவாங்க. அவங்க வந்து நானும் அந்த பப்பு சிங்கர் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் எங்ககிட்டயே நீ சொல்லலையே, அப்போ அந்தளவுக்கு நாங்கள் வேண்டாதவங்களாம் போயிட்டோமா, எதுக்கு எங்ககிட்ட மறைச்சா, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அப்படிலாம் கிடையாது, மறைக்கணுன்றதுக்காகலாம் நான் சொல்லாமல் இல்லை அப்படின்றத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். எல்லாமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனால் என்னுடைய பர்த்டே பார்ட்டி நீ நாசம் பண்ணிட்ட, அதை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி விடு, அதுக்கு பதிலாக எல்லா பர்த்டேக்கும் நான் உனக்கு வந்து லஞ்ச் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன எல்லா பர்த்டேக்கும், இப்பயே போகலாமே லஞ்சுக்கு அப்படின்னு கூப்பிடுவாங்க. சரி ஓகே போகலாமே, வா போகலான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறப்போ ஹீரோயின் வந்து ஹீரோவுக்கு டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, நம்ம லஞ்ச் போகலாம் அப்படின்னு. ஆனால் ஹீரோ வரமாட்டேன்னு சொல்லிடுவாங்க. இல்லை எமர்ஜென்சி, இங்கே இருக்கவங்க கிட்ட பேசி இவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி என் தொண்டையே கிழிஞ்சிருச்சு ப்ளீஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இல்லை அதை நீயே டீல் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, மீட் பண்ண போகிறாங்கன்றத கெஸ் பண்ணி சூச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ் இருக்குது, என்னால் இப்போ வர முடியுதா, நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு ஹோட்டலுக்கு லஞ்சுக்கு போவாங்க. அதே ஹோட்டலுக்கு அங்கிளும் அவருடைய சைடும் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க டேபிளில் இருக்க ஃபுட்டை பார்த்துட்டு, இது உனக்கு பிடிக்காத ஃபுட்டாச்சேப்பா அப்படின்னு அவங்க அங்கிள் கேட்பாரு. ஆமாம், ஆனால் இவளுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டாச்சு, அதனால தான் அங்கிள் வேறு வழி இல்லாமல் சாப்பிட்றதா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கோங்கனதுக்கு இல்லைப்பா, உங்கள் ரொமான்டிக் லன்ச் நாங்கள் கெடுக்கிறோம்ல, நாங்கள் தனியாகவே உட்காந்துக்கிறோம்னு சொல்லி அவங்க வேறு டேபிளில் உட்காந்துட்டு இவங்களே பார்த்துட்ருப்பாங்க. ஹீரோவும் சொல்லுவார், நான் தான் அப்பயே சொன்னல இந்த ஃபுட்டு எனக்கு பிடிக்காது, நீ எதுக்கு இதை ஆர்டர் பண்ண அப்படின்னு திட்டுவாங்க. எனக்கும் தான் பிடிக்காது, வேறு வழி இல்லை, இந்த ஹோட்டலில் இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் ரொம்ப ஸ்பைஸியான ஃபுட், அது அவ்வளோ காரமாக இருக்கும், நம்ம கிட்டத்தட்ட மிளகாய் கடிச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி தான். வேறு வழி இல்லாமல் 2 பேரும் மாறி சாப்பிட்டுட்டு இப்போ ஹீரோயின் போயிட்டு வாஷ்ரூமில் நல்லா வாயெல்லாம் கொப்பளிச்சுட்டு, இந்த ரெஸ்ட் ரூமில் ஒரு ஃபோட்டோ மாதிரி ஒட்டியிருப்பாங்க. அதை பார்க்கும் போது தான் ஞாபகம் வருது,
அந்த சென் ஹென் ஷெங் இருக்கான் இல்லையா, அவன் வந்து அங்கிள் கிட்ட அன்றைக்கி பேசும்போது இந்த மாதிரி அந்த ஆர்ட் கேலரிக்காக நான் ஒருத்தரை மீட் பண்ண போகிறேன், இன்னைக்கு 3 மணிக்கு அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதை யோசிச்சுட்டு ஃபோன் எடுத்து பாப்பா, டைம் என்னென்னு, இன்னும் 1.5 மணி நேரம் தானே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பா. இப்போ அந்த ஹோட்டலுக்கு சூச்சும் வந்திருப்பாங்க. இவங்க சாப்பிட்றத பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் இவங்க மேலே ஒரு ஃபீலிங் இருந்தது இல்லையா. இவங்க 2 பேரும் ஒருத்தர் ஊட்டி விட்டுட்டு சாப்பிட்றதுலாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப வயிறு எரியுது. அப்புறமா அவங்க வந்து ஹீரோயினை தனியாக கூப்பிட்டு அவனை நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படி இப்படின்லாம் நிறையா சொல்லுவாங்க. என்ன இருந்தாலும் தான் லவ் பண்ண பையன் இல்லையா, எங்கே இருந்தாலும் வாழ்க அப்படின்ற மாதிரி நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு பல்லு வலிக்குது, நான் ஹாஸ்பிட்டல் போகணும், எனக்கு பெர்மிஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க. நீ இப்போ ஹீரோவுக்கு கீழே தானேப்பா வேலை செய்கிற, ஸோ நீ அவங்கக்கிட்டே கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆமாம், இப்போ ஹீரோயின் வந்து திரும்பவும் ஹீரோக்கு கீழே தான் வேலை செய்வாங்க. அன்றைக்கி ஹீரோ வந்து அங்கிள் கிட்டே அவங்களுடைய லவ் ஸ்டோரி சொல்லும் போதே திரும்பவும் ஹீரோயினை நான் என் கூடயே அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் சரி ஓகே அங்கிள் வந்து ஓகே நீ அஃபிஷியலாகவே சொல்லிட்டேன், இதுக்கு மேலே நான் எப்படி எனக்கு கீழே வேலைக்கு வச்சுக்க முடியும், நீயே வச்சுக்கோன்னு சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கிள் வந்து அந்த ஜென்ரல் மேனேஜர் இருக்கான் இல்லையா, அவனை வந்து ஸ்பை வேலை பார்க்க விட்டுருப்பாங்க ஹீரோயினை. ஸோ அவன் ஒரு பக்கம் ஹீரோயினை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பான். இப்போது அந்த சென் ஹென் ஷெங் வந்துட்டு அந்த ஆர்டிஸ்ட்டை பார்க்க போகிறாங்க. ஸோ அதாவது அவங்களுடைய ஆர்ட்டெல்லாம் வாங்கி ரீசேல் பண்ணுறது ப்ளஸ் வந்து ஃபேக்காக சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இது எல்லாமே அந்த அங்கிளுடைய ஒரு பிளான். அந்த ஹோட்டல் விஷயத்தில் ஏதோ பண்ண போகிறாரு. ஸோ அதுக்காக தான் இது எல்லாமே பண்ணுறாங்க. இப்போ இதில் வந்து நிறைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றதுனால அந்த ஆர்டிஸ்ட் என்ன சொல்லிடுவாங்கன்னா, இல்லை நான் உங்கள் ஹெட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி ஓகே கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் ஹெட்டை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால் பண்ணி அங்கிளுக்கு சொல்லிடுவார். கிளம்புனதுக்கப்புறமா சென் ஹென் ஷெங் வந்துட்டு எல்லாமே ஓகே தான், என்னன்னா அவர் வந்து உங்களை மீட் பண்ணணும்னு மட்டும் சொல்கிறாரு, சரி ஓகே அதை நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கிள் விட்டுருவார். ஆனால் அடுத்த அந்த சென் ஹென் ஷெங் வந்து அங்கே வந்து வெளியே போனோடனே ஹீரோயின் உள்ளே என்ட்ரு ஆவாங்க. அதை அந்த ஜென்ரல் மேனேஜர் பார்த்துட்டு அங்கிளுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க, இந்த மாதிரி இவங்க உள்ளே வந்திருக்காங்க அப்படின்ட்டு. என்னடா இது, ஒருவேளை அந்த கான்ட்ராக்டை மாற்றி இவன் வாங்கிடுவாளோ, நம்ம பேர் சொல்லி இல்லை வேற ஏதாவது கொலாபரேஷன் பண்ணி விட்டுவாளோன்னு சொல்லிட்டு சென் ஹென் ஷெங்கு கால் பண்ணி நான் இப்போவே அவரை மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ ஹீரோயின் போயிட்டு நான் உங்கள் ஓனரை பார்க்கணும்னு சொல்லி அங்கே இருக்க எம்ப்ளாயி கிட்ட கேட்குறப்போ, நீங்கள் அவ்வளோ ஈஸியாலாம் அவர் பார்த்துட முடியாது, அதுக்கு நீங்கள் இங்கே ஒரு கோல்டு மெம்பர்ஷிப் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அது வாங்கணும்னா என்ன பண்ணணும்னு கேட்குறப்போ, நீங்கள் 1 மில்லியனுக்கு ஒர்த்தான பெயிண்டிங்கை இங்கேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. 1 மில்லியன் 1 மில்லியன் இங்கே இருக்க எல்லா பெயிண்டிங்கும் நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதை பார்த்துட்டு உடனே அந்த ஓனர் வந்துட்டு யாருமா நீன்னு கேட்குறப்போ, நம்ம ஹீரோட லவர் தான் நான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அப்படியாம்மா வா நம்ம வந்து ஆஃபீஸில் உட்காந்து பேசலான்னா அவருடைய ரூமுக்கு கூப்பிட்டு போயிடுறாரு. நாங்கள் உட்காந்து பேசுகிறப்போ இந்த மாதிரி அந்த சென் ஹென் ஷெங் நான் அனுப்பின ஆள் தான். ஸோ அவர் வந்து உங்ககிட்ட என்னென்ன பேசியிருக்காரு எனக்கு தெரில, அவர் மேபி வந்து டபுள் கேம் ஆடுறவராகவும் இருக்கலாம், அதனால் அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்குறப்போ, சரி சொல்லலாம் அப்படின்னு அவர் வாய் எடுக்கிறப்போ டக்குன்னு அவன் கால் பண்ணிடுவான். இந்த மாதிரி என்னுடைய பாஸ் கிட்ட நான் பேசிட்டேன், அவர் உங்களை இப்போ பார்க்க வரேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே அப்போ இவங்க யாராது அப்படின்னு ஒரு டவுட் வந்துடும். கரெக்டாக அதே மாதிரி அங்கிளும் அங்கே வந்திருப்பாரு. ஸோ அதை வந்து அந்த ஓனர் பார்க்குறாங்க அங்கே இருக்க கண்ணாடி வழியாக. பார்த்துட்டு தெரியுமா நான் உன்ட்ட இப்போ சொல்ல முடியாது, ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் டீ குடிச்சோமா, நெக்ஸ்ட் மீட்டிங்கில் நான் சொல்கிறேன், இப்போ போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சி வச்சுருவாங்க ஹீரோயினை. அதே மாதிரி ஹீரோயின் வந்துட்டு சரி ஓகே நான் வந்தது அந்த ஹோட்டலில் இருக்கிற மற்ற யாருக்கோ எதுவுமே தெரிய வேணாம், ஏன் வந்தேன் எதுக்கு வந்தேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் சென் ஹென் ஷெங்கு கூட நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லி அந்த ஆர்டிஸ்ட்டு சொல்லிடுவார். இப்போ அவங்க கீழே இறங்கி போகிறப்போ அங்கிள் பார்த்துருவாங்க ஹீரோயினை. நீ ஏமா இங்கே வந்தேன்னு கேட்குறப்போ, பெயிண்டிங் வாங்க தான் வந்தேன், சும்மா இந்த பக்கம் போனேன் வந்தேன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் போனால் வரத்துக்குலாம் வந்து இதெல்லாம் காயினாங்களையா, இங்கெல்லாம் மெம்பர்ஷிப் வச்சுருக்கவங்க மட்டும் தான் வர முடியும்னு சொல்லி அங்கிளோட சைடு பேச, என்னம்மா நான் வரேன்னு சொன்னால் அதுக்குள்ளே நீ என்னை விட்டுட்டே வந்துட்டியேன்னு ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கேட்க, அதை பார்த்து சைடும் அங்கிளும் அப்படியே லுக்கு விட, ஒன்றும் இல்லை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வரதா இருந்துச்சு, இந்த மாதிரி அவள் ஆன்லைனில் பெயிண்டிங் பார்த்துட்டு வேணும்னு கேட்டிருந்தா, அதுக்காக தான் வந்திருந்தோம், பட் நான் வரத்துக்கு முன்னாடியே என்னை விட்டுட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. இப்போ அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு லேடி வந்து இவங்க மொத்தமாக ஒரு 10 மில்லியனுக்கு டிராயிங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் இங்கே இருக்க எல்லா பெயிண்டிங்கையும் அவங்களே வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே ஹீரோ ஷாக்காகி பார்க்குறாரு, இதுவும் இவ்வளோ காசா டிப்பாவி அப்படின்னு. இல்லைப்பா எனக்கு இவ்வளோலாம் நீ வாங்கி தர வேணாம், இன்னைக்கு தான் அங்கிள் என்னை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறாரு, ஃபர்ஸ்ட் டேவே நான் இவ்வளோ செலவு பண்ணுற பொண்ணு அவரை நான் நினச்சிட வேணாம், அதனால எனக்கு இதெல்லாம் வாங்கி தர வேணாம், நான் அதுலேருந்து வேணா பெஸ்ட்டாக ஒன்று சூஸ் பண்ணி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ண போயிடுவாங்க. அங்கிள் வந்து ஹீரோவை மேலே கூப்பிட்டு போயிடுவார். இப்போ நீங்கள் 2 பேரும் முன்னாடியே பேசி வச்சுட்டு தானே வந்தீங்க ஆன்லைனில் பார்த்துட்டு, அப்போ அவள் என்ன பெயிண்டிங்கை வாங்குவான்றத நீ இங்கேருந்து சொல்லு, அதையே அவள் வாங்கிட்டானா
அந்த பெயிண்டிங்க்கு நீ காசு கொடுக்க வேணாம், நானே கொடுத்து உங்களுக்கு கிஃப்ட் பண்றேன் அப்படின்னு அங்கிள் சொல்லுவாரு. கிஃப்ட் பண்ணணும்னா அதுக்கு நீங்க ட்விஸ்டே வைக்க தேவையில்லையே, ஸ்ட்ரெயிட்டா கிஃப்ட் பண்ணிட்டு போலாமேன்னு ஹீரோ கேட்க, சும்மா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் மாதிரி தான்ப்பா, சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹீரோ வந்துட்டு அங்க இருக்கிற ஒரு ட்ரீ பெயிண்டிங் தான் வந்து சொல்லியிருப்பாங்க, அதை தான் அவன் வாங்குவா அப்படின்னு. ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா அதை பாஸ் பண்ணி போயிடுவாங்க. ஆனா திரும்பவும் அதே பார்த்துட்டு அதை தான் வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா இவங்க 2 பேரும் மீட் பண்ணாங்களே அந்த மவுண்டைன், அங்கே வந்து இதே மாதிரி ஒரு ட்ரீ இருந்திருக்கும். ஸோ அதை கெஸ் பண்ணி தான் வந்து ஹீரோவும் சொல்லியிருப்பாங்க, ஹீரோயினும் அதை ஞாபகப்படுத்தி தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்களா நான் சொன்னதை தான் வாங்கியிருக்காங்கன்னு, போங்க போய் வேலையை பாருங்க அப்படின்ட்டு ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்பிடுவாங்க. இப்போது ஹீரோ வந்து ஹீரோயினை திட்டுறாங்க, நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கல, என்கிட்ட சொல்லாமல் நீ எங்கேயும் போகாதுன்னு. இப்போ நடுவில் நான் வராமல் போயிருந்தா என்ன ஆயிருக்கும், என்னத்துக்கு நீ அவர்கிட்ட மாட்டியிருப்ப, அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே காரில் ஏற்றி கூப்பிட்டு போறாரு. இப்போ போயிட்டு இருக்க வழியிலேயே அவருக்கு ஒரு கால் வருது. என் மணி கால் அட்டன் பண்ணி பேச சங்கடமா இருந்தா சொல்லு, காரை ஒரு ஓரமா நிறுத்து, நான் வெளியே நிக்கிறேன், நீ பேசுன்னு சொல்லுவாங்க. இல்ல பரவாயில்ல நான் பேசுறேன்னு சொல்லி அப்படியே அட்டன் பண்ணி பேசுவாங்க. யாருன்னு பார்த்தா அந்த ஆர்டிஸ்ட் தான் கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி யாருப்பா அந்த பொண்ணு அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி எதுக்காக இவங்க வந்து இந்த டீட்டெயிலாக கேட்டுட்டு இருந்தாங்கன்னு கேட்குறாரு. அதை நான் பொறுமையாக சொல்கிறேன், பெரிய கதை அப்படின்ட்டுவாரு. இப்போ வந்து உங்கள் அங்கிள் கேட்டாரு அந்த பொண்ணுக்கிட்ட ஏதாவது சொன்னீங்களான்னு. நான் எதுவும் சொல்லலைன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி அந்த பொண்ணு எதுக்கு வந்தாங்கன்னு கேட்டாங்க. ஜஸ்ட் பெயிண்டிங் வாங்க தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். இது மாதிரி உங்கள் அங்கிள் வந்து அந்த கான்ட்ராக்ட் பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் சொன்னதுக்கு இப்பயே போட்டுக்கலாமான்னு கேட்டதுக்கு அவர் நான் போயிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாருப்பா அப்படின்றதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. சரி ஓகேன்னு இவரும் காலை கட் பண்ணுறாங்க. அப்போ தான் ஹீரோயினுக்கு தெரியும் அந்த ஆர்டிஸ்ட்டும் இவருடைய ஆள் தான் அப்படின்ட்டு. இதையே நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லலை, சொல்லியிருந்தா நான் போயிருக்க மாட்டேன்ல, அது மட்டும் இல்லாமல் நீயே இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறப்போ, கிட்டத்தட்ட நாங்கள் இது ஒரு 6 மாசமாக பண்ணிகிட்ருக்கோம் அவரை ஒத்துக்க வைக்கிறதுக்கு. இப்போ தான் வந்து ஓரளவுக்கு கிட்ட நெருங்கி வந்திருக்கோம். நீ இந்த டைமில் போய் இப்படிலாம் பண்ணால் எங்களுடைய பிளானே சொதப்பலாயிடும், அதனால் இதுக்கப்புறம் பார்த்து உஷாராக இரு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நீயே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறப்போ தான் தெரிய வரும், ஆக்சுவலாக ஹீரோட அங்கிள் வந்து பண்ணுற ஃப்ராடு தனத்தை எல்லாத்தையும் வெளியே காமிச்சு திரும்பவும் அந்த ஹோட்டலில் அவரே டேக் ஓவர் பண்ணணும், அதுக்காக தான் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. ஸோ அந்த விஷயம்லாம் தெரியுது ஹீரோயினுக்கு. சரி ஓகேப்பா இனிமேல் நான் நீ சொல்கிறத கேட்குறேன் அப்படின்ட்டுருவாங்க. அங்கிளோட சைடு இருக்கா இல்லையா, அவள் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, எனக்கு என்னமோ அவன் வெறும் பெயிண்டிங் மட்டும் வாங்குவோம் அந்த மாதிரி தெரியல. ஏன்னா அவள் பெயிண்டிங்கை சூஸ் பண்ணப்போ அவள் ஹேண்ட்பேக்கில் நான் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாள். இப்போ வந்து அங்கிள் என்ன பண்ணுவார்னா அந்த ஜென்ரல் மேனேஜருக்கு கால் பண்ணி உடனே அந்த வாய்ஸ் எதனாவது அவள் வீட்டில் இருக்கா, ஆடியோஸ் ஏதாவது இருக்கான்னு போய் செக் பண்ணேன், அது இருந்தால் அதை வந்து எடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவனும் வந்து அவங்க வீட்டில் போய் செக் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோயின் கரெக்டாக அப்போ தான் வீட்டுக்கு போவாங்க. ஹீரோ வந்து ட்ராப் பண்ணிட்டு போவார். உள்ளே போயிட்டு போனோடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி சஸ்பீஷியஸாக தான் இருக்கும். கரெக்டாக அவங்க வந்து என்னென்னா முதல்ல போனோடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல, எதுவுமே பண்ணல, கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி பென்ட்ரைவை தான் வந்து ப்ளக் பண்ணுவாங்க. அப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு இதில் வந்து அவங்க அங்கே இருக்கிறது தெரிஞ்சிடும். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பென்ட்ரைவ் எடுத்துட்டு அங்கே வந்து வேகமாக வெளியே போவாங்க. ஒழுங்கு மரியாதையாக அந்த பென்ட்ரைவை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்பான். கொடுக்க முடியாது போடா அப்படின்ட்டு அங்கே இருக்க ஒரு பூந்தொட்டி எடுத்து அவன் மண்டை மேலேயே அடிச்சுட்டு அங்கே வந்து தப்பிச்சோட ட்ரை பண்ணுவாங்க. வெளியே வந்து ஒரு இடத்துல மறைஞ்சிட்டு ஹீரோவுக்கு தான் கால் பண்ணுவார். ஆனால் அவன் எடுக்க மாட்டாங்க ஹீரோ.